Hi students, welcome to our channel. 12th தமிழ்ல 1 mark question நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி டிப்ஸ்ல நம்ம ஃபுல் வீடியோ போடும்போதெல்லாம் நம்ம 1 mark எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1 mark அவுட் ஆஃப் 14க்கு ஒரு 6 1 mark புக் பேக் வரும், 8 1 mark வந்து புக் இன்டீரியர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இயல்பாகவே. இப்போ இது வந்து 2024 போன வருஷம் நடந்த கொஷின் பேப்பர், பப்ளிக் உடைய கொஷின் பேப்பர். இதில் பார்த்தீங்கன்னா 14க்கு கிட்டத்தட்ட 10 கொஷின்ஸ் வந்து நமக்கு புக் பேக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. புக் பேக் அதாவது இலக்கண தேர்ச்சிகள் புக் பேக்கு, திருக்குறள் புக் பேக்கு, இயல் புக் பேக்கு, இப்படி புக் பேக்ல இருக்கக்கூடிய அந்த பலவுள் தெரிகளை இருந்தே 10 1 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. ரெண்டு கொஷின் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, சரி 4 கொஷின் தான் பார்த்தீங்கன்னா புக் இன்டீரியர்ல இருந்து கேட்டிருக்காங்க. மற்றபடி எல்லாமே புக் பேக் தான். அதுவே 2023 கொஷின் பேப்பர் பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட். 1 2 3 இந்த 3 கொஷின் மட்டும்தான் புக் பேக்லேயே கேட்டிருக்காங்க. மித்த 11 கொஷின் புக் இன்டீரியர். அப்போ 2023ல புக் இன்டீரியர் அதிகம், 2024ல புக் பேக் அதிகம். அப்போ இந்த 2025ல என்னுடைய கெஸ்ஸிங் படி தமிழில் புக் இன்டீரியர் கொஷின்ஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து புக் இன்டீரியர் கொஷின்ஸும் கொஞ்சம் நல்லா தரவாக படிச்சுக்கிறது நல்லது. நான் சொன்ன மாதிரி 6 கொஷின்ஸ் புக் பேக் வருமானது இப்போ வந்து டவுட்டாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு 2023 கொஷின் வந்து உங்களுக்கு தமிழில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்கிட்ட ஒரு இன்டீரியர் கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் இருக்குது. சரியா, 12ஆம் வகுப்பு தமிழ் 1 மதிப்பெண் வினாவிடை 1 to 8 இயல். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் மட்டும், புக் பேக் அண்ட் புக் இன்டீரியர் 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே கலந்து இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 200 கேள்விகளுக்கு மேலே, 300 தாண்டிடுச்சு. ஆல்ரெடி நீங்கள் இன்டீரியர் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண கொஷின்ஸும் சேர்த்து தான் இதில் இருக்கும். 400 கொஷின் கொடுத்துருக்காங்க. இந்த 400 1 மார்க் கொஷினுமே அதுக்கான ஆன்சரோட கொடுத்துருக்காங்க, விடை குறிப்புகள்னு சொல்லிட்டு அது கீழேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரியா, உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த 1 மார்க் கொஷினுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது கூட சேர்த்து என்கிட்ட இன்னொரு கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, சரியா, 1 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஷின் பேப்பராகவே அவைலபிளாக இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 300 கொஷின்ஸ் 1 மார்க் கொஷின்ஸ் புக் பேக்கும் புக் இன்டீரியரும் சேர்த்து. ஸோ இதோட லிங்க்கையும் நான் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த 1 மார்க் கொஷின்ஸ் ஃபுல்லாக படிச்சிருங்க. படிச்சுட்டு புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸும் நல்லா தரவாக படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு இந்த கொஷின் பேப்பர் செட்டை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களால் எல்லா கொஷின்ஸும் அட்டென்ட் பண்ண முடியுதா அப்படின்றத. எந்த அளவுக்கு இன்டீரியர் கொஷின்ஸ் படிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. சரியா, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இதில் இந்த நெடுவினா எழுதும்போது நம்ம குறிப்பு சட்டகம் போட்டு எழுத சொல்லியிருக்கோம். செய்யுள் பகுதியை பொறுத்தவரை நீங்கள் திருக்குறள் தான் மேக்ஸிமம் அட்டன் பண்ணுவீங்க. திருக்குறளை அட்டன் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு திருக்குறள் அதில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடலினுடைய திருக்குறளை எழுதுங்க. எல்லா திருக்குறளையுமே எழுதி அதுக்கான விளக்கத்தை கொடுங்க. தலைப்புகளுக்கு கீழே எல்லா திருக்குறளையுமே கொண்டுட்டு வந்துருங்க. அதுவே நீங்கள் வந்து இந்த உரைநடையினுடைய நெடுவினாவோ இல்லை துணைப்பாடத்தினுடைய நெடுவினாவோ எழுதுறதா இருந்தால், உரைநடையினுடைய நெடுவினா எழுதும்போது ஒவ்வொரு தலைப்புக்கு கீழையும் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு மேற்கோள் கொடுக்க முடியுதான்னு பாருங்கள், கோட்ஸ் ஏதாவது எழுத முடியுதான்னு பாருங்கள். எழுதுனா நல்லது. துணைப்பாடம் எழுதும்போது கதையினுடைய நீதி என்ன, கதை மாந்தர்கள் எழுதுங்க, கதையினுடைய நீதி என்ன அப்படின்றதையும் எழுதுங்க. எழுதி அதுக்கப்புறம் அதை ஒவ்வொரு தலைப்புக்கு கீழையும் ஏதாவது மேற்கோள்கள் கோட்ஸ் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. அப்படி கொடுத்து எழுதணும்னா மார்க் வந்து தேவையில்லாமல் நமக்கு கம்மி பண்ண மாட்டாங்க. நம்ம பார்த்தோம் ஆன்சர் ஷீட்டில் மிஸ்டேக்ஸே இல்லாமல் இருந்தாலும் அவங்க ஃபுல் மார்க் கொடுக்காம தேவையில்லாமல் கம்மி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கம்மி பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு வழி கொடுக்கக்கூடாது. அதனால் அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா, சரி, தட்ஸ் இட். இதை நான் சொல்லணும்னு நினச்சது. லாஸ்ட் வீடியோ ஃபார் 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் 2025. எக்ஸாம்ஸை நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. சரியா, உங்களுக்கான கேள்வித்தாள் நல்ல முறையில் அமைகிறதுக்கான வாழ்த்துக்கள். எல்லாருமே நீங்கள் நினைக்கிற இந்த 12th தமிழில் எடுக்கணும்னு அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய மார்க்கை நீங்கள் எல்லோரும் எடுக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.